ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு? பாவம் பண்ணிட்டான், செய்யாதடான்னு சொன்னதை செஞ்சு விட்டான், சாப்பிடாதடான்னதை சாப்பிட்டு விட்டான், பறிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கர்த்தர். கர்த்தர் பார்க்கலங்கிறதுனால என்ன மாதிரி செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பறிச்சிட்டான், நிர்வாணியாக மாறிட்டான். இப்போ கடவுள்கிட்ட வந்திருந்தான்னா கடவுள் அவனை அற்புதமாக மாற்றிருப்பார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அத்தி இலைகளை பறித்து அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க முயற்சி எடுக்கிறான். எத்தனை நாள் அத்தி இலை தாங்கும்? அத்தி இலைய ட்ரெஸ் மாதிரி கட்டிக்கிட்டா எத்தனை நாளைக்கு தாங்கும் அத்தி இலை? இவர் சிவராஜ் சொல்றாரு ஒரு நாள் தான் தாங்கும் அப்படிங்கிறார். ஒரு நாள் தாங்கும். எப்போ தெரியுமா தாங்கும்? கட்டிக்கிட்டு நீ அப்படியே நின்னாதான் தாங்கும். உட்கார மாட்டா, எந்திரிக்க மாட்டா. நீ உட்காந்தனா உடனே கிழிஞ்சு போயிடும். இலைய கட்டிக்கிட்டு இருந்தா ஆடு மாடு திங்கும். நீ அட்டென்ஷன்ல நிக்கணும். எதுக்கு நிக்கிற தெரியுமா? இலகில காஞ்சிடக்கூடாது. அவர் சொன்னதுல ஆடு மாடு பறிச்சிடக்கூடாது, நம்ம நிர்வாணத்தை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை பூரா எதுல திரும்ப கவனம் செலுத்துவ? இந்த இலையை மூடி இன்னைக்கு காஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன செய்யலாம்? நாளைக்கு போய் இன்னொரு இலையை பறிச்சு விடலாம், அடுத்த நாள் போய் இன்னொரு இலையை பறிச்சு விடலாம். உட்கார்றப்ப கிளியுது, தைச்சு பார்ப்ப, மறுபடியும் அது கிளியும். படுத்திருந்து பார்ப்ப, மறுபடியும் கிளியும். ஐயோ, காலம் பூரா எதில் தான் செலவிடுவோம்? நிர்வாணத்தை மறைக்கிறதுலே செலவிடும். ஏன்னா உன் நிர்வாணத்தை மறைக்க உன்னால் முடியாது. ஆமென். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தோல்வியை சரி பண்ண உங்களால் முடியாது. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளவு வந்து விட்டதே, தேவ மகிமை போய்விட்டதே, அதை சரி பண்ண உங்களால முடியவே முடியாது. என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் பாருங்க, முயற்சி பண்ணி என்னென்னமோ செய்து பார்க்கிறான். அந்த நிர்வாணத்தை, அந்த நிர்வாணத்தை அவனால் மறைக்க முடியவில்லை. இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நீங்க சொல்லாதீங்க, நான் அப்படி கஷ்டப்படுறேன், நான் திண்டாடிக்கிட்டு கிடக்கிறேன், நான் அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், நிர்வாணம் அப்படி தெரியுதே, அவலட்சணமா கிடக்கிறேன். கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரு பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை பார்க்கிறார். அதெல்லாம் நல்ல சத்தியங்க, தெரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, என்ன பார்க்கிறாரா, கேட்கிறாரா? இல்லை, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்ல தேவன். என் பிள்ளை கஷ்டப்படுது, அவன் ட்ரை பண்ணுறான், ஒரு நாள் கூட தாங்கலாது, ஒரு மணி நேரம் கூட அந்த இலை தாங்கலை. ஓடுறான், ஒளிறான், வெக்கப்படுறான். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரை பார்த்துக்க வெக்கம். பொண்டாட்டி அங்கிட்டு ஓடுது, புருஷன் எங்கிட்டு ஓடுறான். கடவுள் வந்து பேசலான்னு பார்த்தா அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். கடவுள் கேட்குறாரு, எங்கடா இருக்கிறங்கிறாரு, நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளோ கஷ்டம் பாருங்க வாழ்க்கையில். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? சபைக்கு வர மாட்டாங்க, பாஸ்டரை பார்த்தா போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, விசுவாசியை பார்த்தா ஒளிஞ்சுக்குவாங்க. பாவம் பெரிய கேப்பை உண்டாக்கி விடுகிறது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, இங்கே வாப்பா, உன் நிர்வாணம் தானே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப, பாஸ்டர் அப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு ஊழியக்காரர். அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆட்டை கொண்டு வராராம் பாருங்க கர்த்தர். ஆமென். ஒரு ஆட்டை கொண்டு வந்து என்ன செய்யறாராம்? அதை கொன்று இப்போ பார்க்குறாங்க அவங்க. ஐயோ, தன் கண்ணுக்கு முன்னாடி இப்போதான் முத பார்க்குறான். மரணம்னா என்னங்கிறத பார்க்குறான். ஆதாமும் ஏவாளும். ஆடு துடிக்குது, ஆடு கத்துது. கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? ஆட்டை வெட்டி அப்படி ரத்தம்லாம் சிந்திருக்கும், ஆடு துடிக்க செத்துருக்கும். சும்மா அதெல்லாம் நினச்சி பாருங்க, பைபிளில் போடலையா? எப்போ இப்போ தோல் விட எப்படி கொண்டு வந்திருப்பார் அவரு? வெட்டி இப்போ காமிக்கிறாரு. ஏய், நீ பண்ண பாவத்துக்கு பாரு, உன் கண்ணு முன்னாடி ஒரு ஆடு சாகுது பாரு. இதெல்லாம் எதுக்கு நிழலா இருக்கிறது? இதெல்லாம் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? இந்த மனுவருக்கத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு இயேசு வரப்போகிறார். ஆமென். இயேசு உன் பாவத்திற்காக மரிக்க போகிறார். மரணம்னா என்னன்னு பாரு, சாவுனா என்னன்னு பாரு. நீ செஞ்ச இந்த மீறுதல், இந்த அக்கிரமம், உன் நிர்வாணத்தை மறைக்க இங்க பாரு, ஆடு சாகணும் என்பதை ஒருவேளை தேவன் கத்தி எடுத்து ஆட்டை அறுத்து அதை தோலெல்லாம் உரிச்சு அவனுக்கு அழகான ட்ரெஸ்ஸை செஞ்சு லெதரில் நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போடுறாரு பாருங்க. நல்ல கர்த்தர் ஒருவேளை நீங்களும் நானும் தப்பு பண்ணிட்டா கூட மறுபடியும்
நம்மை சரி பண்ண வல்லவராய் இருக்கிறார். எப்ப தெரியுமா? நீங்க தேவன்ட்ட வரணுங்க. தேவன்ட்ட வரணும். ஒரு மரணம் நேரிட வேண்டும். நீ பண்ண அக்கிரமத்துக்கு, நீ பண்ண அநியாயத்துக்கு மரிக்க வேண்டும். ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரட்சிப்புக்கு, சால்வேஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான படத்தை அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காண்பிக்கிறார். ஆமென். அவன் பார்த்திருப்பான். அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்பான். பாருங்க, சொல்லி கொடுப்பானா சொல்லி கொடுக்க மாட்டானா? இன்னைக்கு பெற்றவங்களுக்கு சொல்றேன், நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நல்ல காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நான். எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நான் என் பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பேன்.